மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பான மதிய வணக்கம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன சாப்டர்ல வந்து நம்ம குப்தர்களுடைய அந்த அதாவது குப்தாஸுடைய ஆரம்ப நிலை, அந்த குப்தாஸுடைய வாழ்க்கை நிலை அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா, குப்தாஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்ன அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படிலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தருடைய நிர்வாகம். குப்தாஸ் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணாங்க. குப்தாஸ் வந்து எப்படி அந்த அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த விங் எப்படி இருந்துச்சுன்னா பேரரசு அப்படி இருந்துச்சு. பேரரசு மட்டும் இல்லை, பேரரசுக்கு கீழே புக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேட் புக்திகள்னு சொல்லி இருந்துச்சு. அதை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க வந்து உபரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. உபரிகானா ஆளுநர். ஸ்டேட் அப்படின்னா என்னது, ஸ்டேட் மாநில அளவிலான ஒரு நிர்வாகம். இந்த ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லணும், உபரிகள்னு சொல்லுவோம். ஓகேவா, புக்திகள்னு சொல்லுவோம். அந்த புக்திகளை நிர்வாகம் பண்ற ஆளுங்க பேர் வந்து என்ன அப்படின்னா, யார் பண்ணுவா, உபரிகாக்கள் பண்ணுவாங்க. ஓகேவா, புக்திகள் உபரிகா, புக்திகள் உபரிகா. அதுக்கு அடுத்த நிலை என்னன்னா விஷயம், மாவட்டம், விஷயபதி, கிராமம் கிராமிகா, நகரம் சிரேஷ்டிகா. இப்படி வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தவங்க வந்து அதை வந்து ஆட்சி பண்ணாங்க, ஆளுமை பண்ணாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து ரெண்டு செப்பேடு வந்து குப்தர்களை பற்றி சிறப்பா பேசுது. அது என்ன செப்பேடு அப்படின்னா, ஒரு செப்பேடு பேர் வந்து தாமோதர்பூர் செப்பேடு. இன்னொரு செப்பேடு பேர் என்ன பேர் அப்படின்னா பகர்பூர் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. இல்ல, தாமோதர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமத்தை வந்து 8 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அஷ்டகுல அதிகாரனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் பேரு மகாதாரான்னு சொன்னாங்க. ரைட்டா, ஓகே. 8 பேர் கொண்ட குழு வந்து அந்த கிராமங்களை ஆட்சி செஞ்சுச்சு. அதுக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் பேர் என்னன்னு சொல்லிச்சு, மகாதாரான்னு சொல்லிச்சு. இல்ல, இன்னொரு விஷயத்த சொல்லுது. சில புக்திகள் வந்து என்ன இருந்தாங்களாம், ஏன்னா வந்தாங்கன்னா மகாராஜாவா கூட இருந்தாங்களாம். அதையுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த தாமோதர்பூர் செப்பேடு வந்து சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த விங் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அப்ப என்னது, புக்திகள் அது நாடு, ராஜா மகாராஜா, தேசம் மகாராஜா. ஓகே, அது கீழே என்னது உபரிகள், புக்திகள் உபரிகா. புக்திகள் என்னது ஸ்டேட், விஷயம் மாவட்டம், கிராமம் நகரம். இங்கிட்ட என்ன, புக்திகள் விஷயபதி, கிராமிகா சிரேஷ்டிகா. கிராமங்களை ஆட்சி செய்தது யாரு, கிராமிகா தான். இருந்தாலும் தாமோதர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது, அஷ்டகுல அதிகாரம்னா 8 பேர் கொண்ட குழு ஆட்சி செஞ்சு. அதுக்கு தலைவரா மகாதாரா இருந்தாரு. சில புக்திகள் என்னவா இருந்தாங்க, மகாராஜாவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னது யாரு, தாமோதர்பூர் செப்பேடு. அதுக்கடுத்து ஆபீசர்ஸ். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் பார்த்து முடிச்சிட்டோம். தென் ஆபீசர்ஸ் விங் இன் குப்தாஸ். ஆபீசர்ஸ் விங்க பொறுத்த வரைக்கும் அமாத்தியா, சச்சிவா, இந்த 2 வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா ஆபீசர்ஸ் உடைய பேரை குறிக்கும். அமாத்தியா, சச்சிவா. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, குமாரமத்தியா அப்படின்னு எதை குறிக்கும் தெரியுமா, நம்ம இதுல இருப்பாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி அந்த காலத்துல குமாரமத்தியானா ஒரு சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி குமாரமத்தியா. அதுக்கடுத்து மகா சண்டி விக்கிரகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மகா சண்டி விக்கிரகா அப்படின்னா, அயலுறவுத்துறை அமைச்சர், அயலுறவுத்துறை அதிகாரி. இப்ப இருக்காங்க இல்லையா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்ப மகா சண்டி விக்கிரகன்னு சொல்ற மாதிரி மகா சண்டி விக்கிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய அயலுறவுத்துறை அதிகாரிகள் அப்ப இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மகா தண்ட நாயக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ராணுவத்துறை தளபதி. 2 ராணுவத்துக்கும் தளபதி பேர் என்னது, மகா தண்ட நாயக்கா. குமாரமத்தியா, மகா சண்டி விக்கிரகா, அதுக்கடுத்து மகா தண்டநாயக்கா. இந்த 3 பதவியிலையும் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதியாக இருந்த அந்த ஹரிசேனா. ஹரிசேனன் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சிருக்காரு,
இந்த 3 பதவியுமே வைத்திருக்காருன்னு சொல்றாங்க. என்ன வந்திருக்காரு? குமாரமத்தியாவும் இருந்திருக்காரு, அதே மகா சண்டி விக்ரமாவும் இருந்திருக்காரு, மகா தண்டநாயக்காவும் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து அவருடைய விங்ஸ்ல வந்து சில லோயர் லெவல் ஆபீசர்ஸ் பத்தி படிப்போம். அது வந்து என்னன்னா பாலகிருத்தியான்னு சொல்லுவாங்க, காலாட்படை, பாலகிருத்தியா காலாட்படை, மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவல் துறை தலைவர் அப்படின்னா மகா பிரதிகாரா. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்வபதி, மகா அஸ்வபதி அப்படின்னா என்னன்னா குதிரைப்படை தலைவர். மகா அஸ்வபதி குதிரைப்படை தலைவர். அதுக்கடுத்து தண்டபாசிகா அப்படின்னு இருக்கு. தண்டபாசிகா என்னன்னா அதாவது மாவட்ட காவல்துறையோட தலைவர் பேர் என்னது? தண்டபாசிகா. ஓகே, என்டையர் தேசத்துக்கே அப்ப வந்து தேசத்துடைய ராணுவத்துறை தலைவர் பேர் என்ன? ராணுவத்துறை தலைவர் பேர் என்ன சொன்னோம்? என்டையர் ராணுவத்துறை தலைவர் பேர் என்ன? மகா சண்டி விக்ரம். சாரி, ராணுவத்துறை தலைவர் பேர் வந்து மகா தண்டநாயக்கான்னு சொன்னோம் இல்லையா? ஒரு கிராமத்து அளவுல ஒரு காவல்துறை, அப்ப காவல்துறையும் ராணுவம் ஒன்னாதான் இருந்துச்சு. கிராமத்து லெவல், அது சாரி மாவட்ட லெவல்ல ஒரு உள்ள அந்த ராணுவத்துறைக்கு அந்த காவல்துறைக்குள்ள தலைவர் பேர் என்னன்னா தண்டபாசிகான்னு பேர். தண்டபாசிகா அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து துடகா தூதகா. இப்ப இருக்காங்களா இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பைன் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பைன் சொல்லக்கூடாது அவங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம என்ன நிகழ்வு நடக்குதுங்கிற கவனிச்சு அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் விங் நம்ம படி பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல துடகா தூதகா என்று சொல்லக்கூடிய ஒற்றர்கள், தூதர்கள் இருந்தாங்க, ஒற்றர்கள் இருந்தாங்க. நாட்டில் என்ன நடக்குது அதை வந்து வேது பார்த்து அதை கவனிச்சு அதை உற்று நோக்கி மன்னருக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்ன சொன்னா துடகா அல்லது தூதகா, ஒற்றர்கள், ஸ்பை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அந்த காலத்துல நிலங்களை 5 வகையா பிரிச்சிருக்காங்க சார். எத்தனை வகையா பிரிச்சாங்க? 5 வகையா பிரிச்சாங்க சார். நம்பர் 1 சேத்ரா விளை நிலம், கிலா தரிசு நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரஹதா அப்படின்னா காட்டு பகுதி, கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். அது மட்டும் இல்லைங்க, வஸ்தி வசிப்பிடம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓகேங்களா? அதுல காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் நூல் வந்து இந்த குப்தாஸுடைய நிதி நிலைமைய ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சு? குப்தர்களுடைய கஜானா வந்து ஃபுல்லா இருந்துச்சு. அதனால சமுத்திரகுப்தர் சிறப்பா வந்து நிறைய படையெடுப்பை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. தட்சிண பாரத படையெடுப்பு, வடக்கு நோக்கிய நாகர்கள் படையெடுப்பு போன்ற பெரிய பெரிய படையெடுப்புகளை வந்து சமுத்திரகுப்தர் ஏன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த குட் கஜானா ஆஃப் தி குப்தாஸ். கஜானா ஆஃப் தி குப்தாஸ். They are having a good financial status. It was stated by ஓகேவா நீதிச்சாரம், stated by காமாந்தகா in நீதிச்சாரம். ஓகேவா? நீதிச்சாரம் இட்ஸ் ஒன் ஆஃப் the book. ஓகேவா? It deals about the financial status of the Gupta. நீதிச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த எந்த குப்தா டைனஸ்டியோடைய நிதி நிலைமையை நமக்கு கண்ணு முன்னாடி காட்டுது. ஓகேவா? அதை எழுதிய பேர் யாரு? காமாந்தகா. ஓகேவா? காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம். நிதி நிலைமை யாரோட நிதி நிலைமை? புத்தருடைய கஜானாவின் நிலைமை. அவ்வளவுதான். ரைட்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு செப்பேடு பத்தி நம்ம பார்க்கணும். அது பேர் வந்து பகர்பூர் செப்பேடுன்னு சொல்றோம். இந்த மாதிரி நிலங்கள் கிலா, அப்ரகதா, கபடசகாரா, வஸ்தி, சேத்ரா அப்படி பிரிச்சிருந்தா கூட நிலங்கள் வந்து யாருக்கு தான் சொந்தமா? அரசனுக்கு தான் சொந்தம். பெயரளவில் தான் மற்றவங்க அனுபவிக்க முடியும். ஆனா உண்மையான அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? அரசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுச்சு? பகர்பூர் செப்பேடு சொல்லுச்சு. பகர்பூர் செப்பேடு என்ன சொல்லுச்சு? நிலங்கள் பல வகையாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை நிலத்திற்கும் தலைவர் அரசரே. ஆகவே அவருக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அனைத்தும்
நாம் இனிமேல் படிக்க இருக்க வரிகள், நிறைய வரிகள் இருக்கு, அத்தனை வரிகளும் அவருக்கு முறையாக செலுத்த வேண்டும் என்பது அதனுடைய பொருள். ஓகேவா? ஸோ படிச்சது தாமோதர்பூர் செப்பேடு, அது கிராம நிர்வாகத்தை பத்தி பேசுச்சு. இது என்னது? பகர்பூர் செப்பேடு. இது எதை பத்தி பேசுது? ஒரு அரசனுக்கும் நிலத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு பகர்பூர் செப்பேடு. ரைட்டுங்களா? இதோட இன்னைக்கு இந்த கிளாஸ், இந்த செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல யார் யார் என்னென்ன நூல்கள் எழுதினாங்க, என்னென்ன வரிகள் விதிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா Gupta dynasty is going to get over. Right? Thank you so much.